பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கு? ஆமென். நிஜமாகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவர்களுக்குள் இருக்க வேண்டிய 7 குணங்கள். ஒரு கிறிஸ்தவர்களுக்குள் இருக்க வேண்டிய 7 குணங்கள். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஒரு ஆவிக்குரிய சபையில அமர்ந்திருக்கிறோம். ஆனாலும் நமக்குன்னு ஒரு இலக்கு இருக்கு. நமக்குன்னு சொல்லுங்க, நான் அடிக்கடி கொஞ்சம் கேள்வி கேட்பேன், பயப்படாதீங்க, சீக்கிரமா முடிச்சிடுங்க. ஏன்னா இதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டியதா இருக்குது. முன்னாடி சொன்னாதான் ஜனங்க கொஞ்சம் ஊக்கமா கேட்கறாங்க, இல்லைன்னா ஆளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, இது எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியல அப்படின்ற பயத்தோடையே பாக்குறது ஆளை. அதனால நீங்க ஃப்ரீயா இருக்கலாம், நீங்களும் பேசலாம். சரியா? கர்த்தருடைய வார்த்தைய விடுதலையோடு கூட என்ன பண்ணோம், கேட்கணும். சரியா? சரி, தலைப்பு என்னங்க? ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்க வேண்டிய 7 குணங்கள். இந்த குணம் அப்படின்றது எதுல வருதுன்னா 2 விஷயத்துல வருது. ஒண்ணு பெற்றோர்களை சார்ந்து, இன்னொன்னு மூளையை சார்ந்து. பார்த்துக்கிறீங்களா? சொல்லுவாங்களா, அப்பன மாதிரியே இருக்குது ஒரு புள்ள. ஏன் அப்பா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் பிள்ளைங்க வரும். சரியா? அதே நேரத்துல குணம், என்னத்தான் நல்ல வளர்ப்பு வளர்த்தாலும், என்னத்தான் நல்ல காரியத்தை சொன்னாலும் இந்த மூளை என்னதான் போகுது சொல்லுங்க. அப்போ குணத்தை நிர்ணயிப்பது பெற்றோர்கள், இன்னொன்னு மனம் அல்லது மூளை. சரியா? இந்த 2 விஷயம் தான். இப்போ ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன், நாம் ரட்சிக்கப்பட்டு சபையில அமர்ந்திருக்கிறோம்னா தேவன் இந்த 2 விஷயத்தை மாற்றிருக்கிறார். தேவன் 2 விஷயத்த மாற்றிருக்கிறார். முதலாவது என்னன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. யாருக்கு? யாரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருடைய பிள்ளையா மாறிட்டாங்க. அப்ப நானும் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க அமர்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம பெற்றோர் யாருங்க? பிதாவாகிய தேவன். சரியா? வழங்குதா? இப்ப பெற்றோர் நமக்கு யாரு? பிதாவாகிய தேவன். 2வது பாத்தீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் இருக்கிறான், சரீரத்துக்கு ரட்சகராய் இருக்கிறார். அப்போ நீங்களே தேவனுடைய ஆலயம் வேதம் சொல்லுங்க. அப்போ இந்த ஆலயத்தின் தலை யாரு சொல்லுங்க? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். அப்போ தலை யாரு? பாக்குமே, இயேசுவை பத்தி சொல்லும் போது நல்லா அறிக்கை விடணும், நல்லா வாய் திறந்து என்ன பண்ணணும், சொல்லணும். இல்லைன்னா சாத்தான் குஷி ஆயிடுவான். பாத்தியா, வாய் திறக்க விட்டலாம், பாத்தியா? புரியுதுங்களா? இப்போ சரீரமாகிய தலைக்கு கிறிஸ்து தலையா இருக்குது. இந்த சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். இப்ப நான் முன்னாடி சொன்ன குணத்துக்கு 2 காரியம். ஒண்ணு பெற்றோருடைய வளர்ப்பு, இன்னொன்னு மூளை. இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பெற்றோர் யாரு? பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரலோக தகப்பன். இப்ப நம்ம சுய மூளை இருக்குதாங்க, இது யாரோட தலை? இயேசு கிறிஸ்துவினுடைய தலை. அப்ப நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை எல்லாம் எதுல இருந்து வரணுங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து வரணும். அழகா பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ நீங்களும் நானும் ரொம்ப விசேஷம். நீங்களும் நானும் ரொம்ப விசேஷம். ஏதோ ஐயா சொன்னாரு, ஏதோ அம்மா சொன்னாரு நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்ல. நீங்கள் பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்டவர். இந்த உலகத்துல பிரத்யேகமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
வாசிங்க எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 3:1. இப்படி இருக்க என்னது? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. போதும். இப்போ நீங்களும் நானும் எங்க பங்கு பெற்றிருக்கிறோம்? We are the part of heaven. நீங்கள் பரலோகத்தின் ஒரு பாகம். நீங்கள் பரலோகத்தின் பங்கை உடையவர்கள். பரலோகத்தின் பங்கு ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்போ இது மதம் அல்ல. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. கிறிஸ்டியானிட்டின்னா அது ஒரு மதம். சிலருக்கு இப்ப என்னவா இருக்கிறீங்க? கிறிஸ்டியன் இல்ல, என்ன பண்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஏதாவது மீட்டிங் வச்சா போவோம். மற்ற நாள் அப்படியேதான் இருக்கும். இது கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, மாற்றம். கிறிஸ்தவம் என்பது என்னது? மாற்றம். என்ன மாற்றம்? இப்ப கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறாரு, நம்முடைய அப்பா பரலோக தகப்பனா இருக்கிறாரு. அந்த வளர்ப்பு, அந்த எண்ணம், அந்த காரியத்திற்கு வரக்கூடிய மாற்றம். இதற்காக தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றதை விட தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கோடான கோடி ஜனங்கள் மத்தியில நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய விஷயம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் செய்திக்குள்ள போறேன். ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு என்னது? யாராவது காசு கொடுத்தீங்களா? இல்ல. ஏன் இலவசம் தெரியுமா? நிறைய பேர் அதனால வேல்யூ தெரியல. ரட்சிப்பு இலவசம் ஏன் சொல்றாங்கன்னா அதுக்கு விலையே கிடையாது. அதுக்கு விலையை நிர்ணயம் பண்ண முடியாது. என்ன விலை தெரியுமா? முதல் மனுஷன் பாவம் செஞ்சான். யாரு? ஆதாம் பாவம் செஞ்சான். இப்போ ஆதாம் மூலியமா விழுந்த மனுக்குலத்தை மீட்கணும்னா ஆதாம் வழியில ஒரு மனுஷன் வரணும். இயேசு வந்தாரு மீட்கும் பொருளாக. இயேசு வந்தோடனே டமான்னு ரட்சிப்பு கட்டிச்சா? சொல்லுங்க. இல்ல. கன்னி மரியாளின் கருவறையில 10 மாதம் தங்கியிருந்தார். எதுங்க? ஒரு கருவறையில வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் ஒரு கருவறையில எத்தனை மாதம்? 10 மாதம். 1 hour 2 hour மெசேஜ் எத்தனை உணர முடியாது உங்களால. ரைட் லெப்ட் காட்டுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சீக்கிரமா கடையை காலி பண்ணுவாங்க. சொல்லுங்களா? ஆனா 10 மாதம் உலகத்தை படைத்தவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் கன்னி மரியாளின் கருவறையில இருந்தார். ரட்சிப்பின் விலை. 10 மாதம் இருந்து வெளியில வந்தவர்ல ராஜா வாழ்க்கையா? இல்ல. பூமியில பாடுள்ள வாழ்க்கை. அவங்க அப்பா மாதிரி வேலை செஞ்சாரு, குடும்பத்தை பார்த்தாரு, எல்லா வேலையும் செஞ்சாரு. லக்ஸுரி லைஃபே கிடையாது அவருக்கு. 30 வயசு வரைக்கும் வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆஹா ஓவன் ஆயிட்டா? இல்ல. போற இடத்துல எல்லாம் கமெண்ட், போற இடத்துல எல்லாம் பிரச்சனை. ஒரு கூட்டம் பின்னாடியே வருது. என்ன எப்ப கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம், இதன் மத்தியில செஞ்சாரு. ஊழியத்தை முடிச்சாரு. நல்ல பேர் கிடைச்சுதான் பார்த்தா யூதா பாட்டி அடிச்சு உடச்சி ஒரு திருடனை போல அவரை பிடித்து கடைசியில சிலுவையில அறைந்தார். சிலுவையில அறைந்த உடனே ரட்சிப்பு கிடைச்சுதா? கிடைக்கல. மரித்தார். இயேசு மரித்தார். மரித்தாலே ரட்சிப்பு கிடைச்சுதா? கிடைக்கல. கல்லறையில இருந்தார். 3 நாட்கள் கல்லறையில இருந்தார். ரட்சிப்பு கிடைச்சுதா? இல்ல. 3ஆம் நாள் எழுந்தார் பாருங்க. அப்ப ரட்சிப்பு கிடைச்சு. இந்த விலைய நம்மால கொடுக்க முடியுமா? அதை ஏற்படுத்த. அதனாலதான் ரட்சிப்பு இலவசம். அந்த ரட்சிப்பின் அதிகாரி நம்ம ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ நீங்க நானே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா இந்த ரட்சிப்புக்கு பாத்திரமான நம்ம நடந்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப நாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னா அந்த கிறிஸ்தவர்களுக்குரிய நடத்தைன்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த நடத்தையின் அடிப்படையில வரணும். ஜெனரலா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கு. என்ன இருக்கு சொல்லுங்க? இலக்கு. என்ன இலக்கு சொல்லுங்க பாப்போம். நல்லா 2 வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். அதோ இருக்கான் பாரு, அவன் என்னென்னலாம் பண்ணாம தெரியுமா? அவன் முன்னாடி கஷ்டமே நான் உயர்ந்து நிற்க வேண்டும், அவன் தாழ்ந்து போக வேண்டும். அப்படியா? அதுதான் இலக்கு. என்ன இலக்குங்க சொல்லுங்க?
பரலோகம் அது ஓகே, பரலோகத்துக்கு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சில இடத்துல பரலோகத்துக்கு போனீங்களா அப்படின்னா தெரியல பிரதர், எப்படியாவது போகணும் ஜாப் பண்ணீங்கன்னு நான் ஜெபிச்சு நீங்களா பரலோகத்துக்கு போறது. கை கொள்ளணும், வெரி குட். கட்டளைகளை கை கொள்ளணும். அப்போ கட்டளைகளை கை கொள்ளணும், பரலோகத்துக்கு போகணும். ஆனா இலக்குன்றது என்னன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், தலை யாரு? கிறிஸ்து. அப்போ மற்றதெல்லாம் என்னவா மாறணும்? முற்று முடிய நம்ம யாரா மாறணும்? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா இந்த ஊர்ல யாருன்னு சொல்ல. சரி ஓகே, நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா சினிமா பேர் பிரச்சனை ஆகி போகுது. இப்பெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் யாருக்கு தெரியுமா? இப்ப இல்ல, அவரு ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப என்னுடைய தலை சச்சின் டெண்டுல்கர் தலையா இருந்தா என்ன யாருன்னு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க, டெண்டுல்கர் தான் சொல்லுவீங்க. ஏன்னா என் தலை இல்ல, புரியுதுங்களா? அப்ப கிறிஸ்துவின் தலையை உடையவர்கள் இந்த உலகம் என்ன சொல்லும்? கிறிஸ்துன்னு சொல்லணும். அந்த நடக்க வரணும், அதாவது இலக்கு. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கைக்கு முயற்சி பண்றோம் பாத்தீங்களா? இதுதான் இலக்கு. பாத்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா? சொல்லுங்க, எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்க? கையை தூக்காதுங்க, பக்கத்துல சீண்டி சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை. இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இன்னைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இனிமே நம்ம எப்படி இருப்போம்னு வெளிப்படவில்லை. ஆகிலும் யார் வெளிப்படும் போது? சொல்லுங்க, யார் வெளிப்படும் போது? இயேசு வெளிப்படும் போது இயேசு இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்பதினால், தரிசிப்பதினால் யாருக்கு ஒப்பா? இந்த வசனம் இன்னும் ஸ்ட்ராங்கா இறங்கலன்னு நினைக்கிறீங்க. அதாவது இன்னைக்கு இயேசுவை போல மாறுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். தலை மட்டும்தான் கிறிஸ்துவா இருக்குது. முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இயேசு வருவார் இல்லையா? அவருடைய 2ஆம் வருகை இருக்குது இல்லையா? அப்ப நம்ம அவரை பார்க்கும்போது அவரை போலவே மாறிடுவோமா? இதைத்தான் மறுரூபம்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் என்னது? மறுரூபம். நம்ம அவரை பார்க்கும்போது நம்ம என்னவா மாறிடுறோம்? கிறிஸ்துவை போல மறுரூபமா மாறிடுறோம். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, இயேசுவை போல இருக்க, இயேசுவை போல நடக்க நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். புரியுதுங்களா? இது மதம் அல்ல. திரும்ப சொல்றேன், இது மாற்றம். கிறிஸ்துவுக்குரிய மாற்றம் நமக்குள்ள வரணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் கூட வாசிங்க. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நல்ல கவனிங்க, மறுபடியும் வாசிக்கிறது, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு முயற்சி பண்றோம் கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு, குணநலங்கள் மாறுறதுக்கு என்ன பண்றோம்? முயற்சி பண்றோம். இந்த முயற்சி எப்போ திருவினையாக்கம் தெரியுமா? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைன்றது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் பயமாக சொல்றாங்க, அவர் வரார், வந்துடுவார், எங்கே போவேன், பாட்டெல்லாம் தான், ஐயோ எங்கே ஓடுவேன், நான் எங்கே ஓடுவேன், எங்கேயாவது ஓடு, என்ன விட்டு. ஏன்னா அவர் வரும்போது என்னை எதுக்காக தான் வர்றாரு? அவரு என்னை அவரை போல் மாற்ற வரார். இந்த நாட்கள்ல நான் முயற்சி செய்ய வேண்டிய முயற்சிகளை எல்லாவற்றையும் முற்றுமுடிய மாற்றும்படி அவர் இந்த உலகத்துக்கு வர்றாரு. அவர் வரும்போது எல்லாமே முடிஞ்சிருங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய போராட்டம் எல்லாம் இன்னைக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்.
ஒரு கிறிஸ்தவனுக்குரிய இலக்கு தலை கிறிஸ்துவா இருக்குது, சரீரம் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்குது, நம்முடைய பிதா நமக்கு அப்பாவா இருக்கிறாரு. ஆகினால குமாரனை போல நம்மள என்ன பண்ணோம், நடக்கைகள் மாறணும்ன்றதுதான் இலக்கு. அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். சரியா? விளங்குதா? அதான் பாருங்க, நம்ம நிறைய நேரத்தில் சபைக்கு வருது என்ன கேட்போம் தெரியுமா? ஆண்டவரே, கடன் பிரச்சனை தீர வேண்டும், மகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும், மகளுக்கு கல்யாணம் ஆக வேண்டும், இல்லை இல்லை அது இல்லை இது இல்லை, ஃபுல்லா பெட்டிஷன். தவறா சொல்லல, இல்லாததும் நம்ம கேட்க முடியும், இல்லாததானே கேட்க முடியும், அதானே உண்மை. ஆனா ஜெபிக்கிறோமா? இது வேணும் கேட்குறீங்களா? கடன் பிரச்சனை மாறணும்னு கேட்குறோம்ல, வியாதி மாறணும்னு கேட்குறோம்ல, மாறுதா? இல்லை என்ன அமைதியாக இருக்கீங்க? மாறுதா? மாறும். சூப்பர், மாறும். நான் கேட்கறது மாறுதா? மாறல. அப்போ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. வேத ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது ஒரு வசனம் புரியலன்னு வச்சுங்க, வசனம் வாசிப்போம். ஒரு வசனம் வாசிக்கும் போது புரியலன்னு வச்சுங்க, நீங்க வாசிக்கும் போது அப்படியே வாசிட்டு போயிடுவோம். நம்ம வாசிக்கும் போது அந்த வசனம் புரியலன்னா அந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியற வரைக்கும் அந்த வசனத்தை விட்டு போகக்கூடாது. இப்படிதான் நாங்க ஆராய்ச்சி பண்ணுவோம். வசனத்துக்கு விளக்கம் தெரியற வரைக்கும் போகக்கூடாது, அதோட ஸ்டாப். சில நாட்களாகும், சில மாதங்களாகும், சில வருடங்கள் கூட ஆகும். அவ்வளவு காரியத்தை தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, வசனத்துக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த பிரகாரம் தான் வேதம் சரியே. ஏசு சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். ஆனா அவர் நாமத்தினால கேட்கற கிடைக்க மாட்டேங்குது. அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? ஏசு கிளியரா சொன்னாரு, மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இது இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அருமையா வருது. முதலாவது தேவனுக்குரிய ராஜ்யத்தையும் கிறிஸ்துவக்குரிய நீதியையும் தேட ஆரம்பித்தால் உனக்குரியது என்னவோ அவைகள் ரெட்டடிப்பாய் தரப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். அப்போ காரியம் என்னன்னா, நீ கடன் பிரச்சனை மாறணும்னு ஜெபிக்கிற, ஆனா தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு வச்சுக்க, கடன் பிரச்சனை மாறாது. நீ கடன் கொடுத்த மற்றவங்க கர்த்தர் அப்படி மாற்றுவாரு. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை விட்டுறோம். கொடு ஆண்டவரே, கொடு ஆண்டவரே. எப்படி கொடுப்பாரு? எப்படி கொடுக்க முடியும்? வேதம்ன்றது சட்டங்க. இந்த படி ஏறிதான் மேல போக முடியும், அதான் சட்டம். கர்த்தாவே என்னை தூக்குங்க ஆண்டவரே, நான் மேலே போய் விடுகிறேன். நான் முடியாது. வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்படிஞ்சாதான் எல்லாம் கிடைக்கும். புரியுதுங்களா? விளங்குதா? சோ நல்லா புரிஞ்சுங்க. உங்களையும் என்னையும் ஒரு இலக்கு வச்சிருக்கிறாரு, இயேசுவை போல மாறுறதுக்காக. இன்னொரு முக்கியமான ஒரு வசனம் ஒன்று காட்டுறேன். நான் இந்த வசனத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமா பார்த்துட்டே இருந்தேன். எத்தனை வருஷம்? 3 வருஷமா பார்த்து இன்னும் என்னால ஜீர்ணிக்கவும் முடியல. இதுல யாரை பத்தி சொல்லியிருக்குதுன்னா நம்மளை பத்தி சொல்லியிருக்குது. வாசிக்க அந்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 1 யோவான் 2:6. 1 யோவான் 2:6 கரெக்ட் தான். பாத்தீங்க, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்போ ஒரு கேள்வி வருது, அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அப்ப எல்லாரும் அவரை மாதிரி கவுன் போட்டுக்கலாமா? முடி நாங்க வேற வச்சுக்கலாமா? என்ன நடந்தபடின்றத பவுல் சபைக்கு விளக்குறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கீங்க, இது உங்களுடைய வசனம். எபேசியர் 1:19. நல்ல பொறுமையா வாசிங்க சிஸ்டர். நல்லா கவனிக்கிறீங்களா? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசுவினிடத்தில் நடப்பித்த தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும்
அறியும்படிக்கு ஆமா. ஆக்சுவலா இந்த வசனத்தினுடைய ஆழம் ரொம்ப முக்கியம். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா பவுல் நிறைய விஷயம் அதை வச்சுட்டார், நிறைய விஷயங்கள் வச்சுட்டார். இந்த ஒரு வசனத்துல உலகத்தின் ஆரம்பமும் முடிவும் இருக்கு. என்னங்க, இந்த ஒரு வசனத்துல உலகத்தின் ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது. ஒரு விசுவாசியின் ஆரம்பமும் இருக்குது, முடிவும் இருக்குது. அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ள வச்சுட்டார். என்ன சொல்றாருன்னா, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தேவன் அவரிடத்துல என்ன நடப்பிக்கணும்னு நினைச்சாரோ அதை நடப்பிச்சிட்டாரு. இப்ப அவரிடத்தில் நடப்பித்தத இந்த நாட்கள்ல உங்களுக்கும் என்னையும் நடப்பிக்கணும். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன நடப்பித்தாரோ இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் நடப்பிக்க வேண்டும். ஏன்னா இப்போ உலகத்துல யாரு இல்ல சொல்லுங்க? இயேசு இல்ல. இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரு சொல்லுங்க? சாப்பிட்டீங்களா காலைல? இல்ல வெயிட்டா தான் சாப்பிட்டீங்களா? வாயிலிருந்து வெளியே வர மாட்டேங்குது. புரியுதா நான் சொல்றது? வழங்குதான். இயேசு இப்ப இல்ல, ஆனா இன்னைக்கு இயேசு இருக்கிறாரு, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாரு. நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறோம். மரித்த உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்யறாரோ, என்ன செய்யணும்னு நினைச்சாரோ இந்த நாட்கள்ல உங்களை கொண்டு என்னை கொண்டு அவர் பையன் நினைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுதான் இலக்கு. இதற்காக தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதுக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வரோம். வாரம் யாரோ ஒருத்தர் வராருங்க, ஏதோ ஒன்று சொல்றாரு, கேட்கிறோம். நல்லா இருந்ததுங்க. என்ன சொன்னாரு? ஏதோ சொன்னாரு. நல்லா இருந்தது. என்ன சொன்னார் தெரியல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் மார்க் போடுவாங்க. மார்க் போடுற பிலீவர்ஸ் எப்படி பேசினாரு பேசலாம், ஒரு 50 மார்க் போடலாம். இவர் பாஸ் பண்ணி விட்டா நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம். விளங்குதா? வசனத்துக்கு மார்க் போடுறது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது இல்லைங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. இந்த இடம் மகிமையான ஒரு இடம். புரியுதுங்களா? மோசே கிட்ட சொன்னாரு, நான் மலைக்கு மேல நான் பேச போறேன், மலை அடிவாரத்தை யாரும் தொடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நல்லா ஹைட்டா தான் இருக்கு. சொல்லுங்கதா? அவருடைய மகிமை அப்படிப்பட்ட மகிமை. அந்த மகிமை உள்ள வார்த்தையை நம்ம முதல்ல கனம் பண்ணணும், அதை விசுவாசிக்கணும். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வார்த்தைக்குள்ள போலாம். ஏன்னா நம்முடைய இலக்கு மேலானவைகளை பார்க்கணும், இந்த பூமிக்குரியவைகள் இல்ல. பூமிக்குரியவைகளை விட்டுட்டு மேலானவைகளை தேர்ந்தீங்கன்னா பூமிக்குரியவைகள் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஆசீர்வாதத்தின் வழி அதுதான். ஆசீர்வாதம் தேடி ஓடாதீங்க. நீங்க தேவனுடைய காரியத்தை பூர்த்தி செய்யுங்க, உத்தமம் நீதியா வாழுங்க. ஆசீர்வாதம் உங்களை துரத்தும். நீ தேடி போனாலும் அவசியம் இல்லை. அல்லங்கதா? நம்ம மெயினை விட்டுட்டு வேற இடத்துல படிச்சுட்டு பஸ்ஸை விட்டோம், கண்டக்டர் விசில மாத்திர கையில வச்சுக்கிறோம். விசில் வேலை போட்டோன்னா போச்சு. சரி, அப்ப நல்லா புரிஞ்சுங்க சகோதர சகோதரி. இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் ஒரு இலக்குக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த சபையில ஒரு மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரியா? ஓகே, சரி. இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் வரேன். அதாவது இந்த வளர்ச்சின்றது ஒரு கிறிஸ்தவனுக்குரிய மாற்றம். வளர்ச்சின்றத ஒரு மனுஷனை ஒப்பிட்டு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப ஸ்பெஷல். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர் ரொம்ப முக்கியமான ஒரு சீடர். பாத்தீங்க, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் எடுத்துக்கலாம். மத்தேயு 16:18. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், மேற்கொள்வதில்லை. இப்போ யாரு நபர்னு தெரிஞ்சு போச்சா? யாரு? பேதுரு ரொம்ப ஸ்பெஷல். 12 சீஷர்கள்லயே ஏன் இயேசு கிறிஸ்துவை விட 11 சீஷர்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் வயதில் மூத்தவர் யாருன்னா பேதுரு. அந்த டீமுக்கு ரொம்ப வயசு மூத்தவர் யாருன்னா பேதுரு. சரியா? இந்த பேதுருவை பார்த்துதான் இயேசு சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். வேற எந்த சீசனுக்குமே சொல்லல. அவருக்கு அன்பான சீசன் ஒருத்தர் இருந்தார். யாரு?
யோவான் அவர்கிட்ட கூட சொல்லல, ஆனா பேதுரு கிட்ட மட்டும் சொன்னார். அப்போ ஏதோ ஒரு விஷயம் பேதுரு கிட்ட இருக்கிறது இயேசுவுக்கு பிடிச்சிருக்கு, இயேசுவுக்கு பிடிச்சிருக்கு. அதனாலதான் அந்த ஒரு ஸ்தானத்தை யாருக்கு கொடுத்தாரு? பேதுரு கையில கொடுத்தாரு. இப்ப இந்த பேதுரு கையில அப்படி என்னப்பா இருக்குதுன்னு பார்த்தா, ஆக்சுவலா அவருக்கு பேர் வச்சாரு இயேசு. என்ன பேர் வச்சாரு? எதுக்குதான்? கேபா. கேபார்னு பேர் வச்சாரு. கேபால என்ன அர்த்தம்? பாறை. சொல்லுங்க, கேபான்னா என்னது? பாறை. ரொம்ப பயப்படாதீங்க. பாறை ஒரு கல்லுன்னு அர்த்தம். ஆக்சுவலா அதனுடைய சரியான டெபினேஷன் என்னன்னா கேபார்னு சொல்லுவாங்க. கேபார் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபார்னா இழைக்கப்பட்ட கல்லுன்னு அர்த்தம். ஷேப்டு ஸ்டோன், இழைக்கப்பட்ட கல்லு, ஒரு வட்டமாக இழைக்கப்பட்ட கல்லு, வட்டமான கல்லு. இப்ப செங்கல் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். செங்கல் என்ன பண்ணலாம்? ஈஸியா கட்டலாம், ஏன்னா அது இதுவா இருக்கு. இப்போ வெளியில உடஞ்சு கிடக்கிற கல்ல நம்ம பிரிக்ஸ்ல வைக்க முடியுமா? முடியாது. அப்போ இழைக்கப்பட்ட கல்லுன்னு யார சொன்னாரு? பேதுருவை பார்த்து சொன்னார். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் கஷ்டப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கு. நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? கஷ்டப்படுகிற ஒரு அனுபவம். வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-22 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-22. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தில் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முடிவே கிடையாது, தொடர்ந்துட்டே இருக்கு. இப்ப நீங்களும் நானும் தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படும். அதுக்கு மூளைக்கல் யாருங்க? தலைக்கல் யாருங்க? இயேசு. தலைக்கல்லை வச்சுட்டாரா? இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகணும்? ஆலயம் கட்டப்படும். அதனாலதான் பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டு. அப்போ பேதுருக்குள்ள இருந்த சில குணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு 7 குணம். அப்பா 7 இன்னைக்கு முடிஞ்சுதுரா அப்படின்னு நினைக்காதீங்க. சீக்கிரமா முடிச்சிருவேன். நான் முன்னாடி சொன்னதுதான். சீக்கிரமா சொல்லுங்க. ஆமா, முடிச்சிரு. அவ்வளவுதான், முடிச்சிரு. சரி, அது ஒவ்வொரு குணமா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முதலாவது குணம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும். மத்தேயு 4:18-20. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த பேதுரு எனப்பட்ட சீமோனும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். என்னமா? மறுபடியும் வாசிங்க. உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். முதலாவது குணம், ஒரு கிறிஸ்தவ சபையாக தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக இருக்கிற நீங்களும் நானும் கட்டப்படுவதற்கு முதலாவது காரியம், முதலாவது குணம் விட்டு விலகுகிற குணம். என்னதுங்க? விட்டு விலகுகிற குணம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு, நல்ல கடை நல்லா நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு இயேசு வந்து என்ன சொல்றாரு? எப்பா என் பின்னே வா அப்படின்னு சொன்ன உடனே கடை கல்லால இருந்து இறங்கி போயிட்டே இருக்கிறாரு. சாத்தியக்கூடாது. சொல்லுங்க. பா கடையை மூடிட்டு வரேன்பா, நீங்க போங்கய்யா, நான் பின்னாடியே வரேன். கடையை மூடி சாவியை இன்னொரு இடத்தில் ஒப்படைத்து விட்டு வருகிறேன். நம்மளா தான் சொல்லியிருக்கோம். போங்க ஆண்டவரே, பின்னாடியே வரேன். ரொம்ப வண்டி கடன் போட்டு போட்டை வாங்கியிருக்கிறேன், அது யாருக்குன்னா கொடுத்துட்டு வலையத்தை தம்பிக்கிட்டேயும் கொடுத்துட்டு அவரும் கூட போறாருன்னு நினைக்கிறேன். இதை கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு
எல்லாத்தையும் முடிச்சுட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம்னு பின்னாடி வர சொன்னாரா? அந்த வார்த்தைகள் ரொம்ப கவனிக்கணும். உடனே எப்படி உடனே வாழ்வாதாரத்தை விட்டுட்டு இயேசுவை பிடிச்சுக்கிட்டாரு. பேதுருக்கு அது வரைக்கும் வாழ்வாதாரம் அந்த படகும் அந்த வருமானம் தான். இப்போ பேதுருடைய வாழ்வாதாரம் யார் தெரியுமா? இயேசு. பேதுருடைய வாழ்வாதாரம் யாரு? இயேசு. அப்படியே விட்டுட்டார். விட்டு விலகுகிற குணம். இன்னைக்கு நீங்க உங்க சொந்த கடையை மூட வேணாம், உங்க வீட்டு வேலையை விட்டுற வேணாம், நீங்க செய்யுங்க. ஆனா நீங்களும் நானும் விட வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது, விட்டு விலக வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:22. 1 தெசலோனிக்கேயர் 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு. அந்த பேதுரு விட்டு விலகினாரு, இயேசுவை பிடிச்சுக்கிட்டாரு. இனி இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? விட்டு விலகணும். தீத்து 3:9 கூட வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தீத்து 3:9. தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. இன்னைக்கு இந்த குணம் வேணும். தர்க்கம், சண்டை, வாக்குவாதம் எங்க இருக்குது சொல்லுங்க? வீட்டுல நல்லா டபுள் காட்டு பெட்டு போட்டு படுத்துட்டு இருக்குது. என்னது? சண்டை. ஒரு சபையில போய் பேசினேன். ஒரு அம்மா சொல்லுது, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். நான் வீட்டுக்கு போய் என் வீட்டுக்கார முகத்தை பார்த்தா ஐயோன்னு ஒரு பல்ல ஒண்ணு கரைச்சு முகத்தை காமிச்சிட்டு பாருங்க, லூசிபர் அப்படி வந்துட்டு இப்படி போன. அவ்வளவு டென்ஷன். ஏன் முடியல பிரதர், என்னால நேசிக்க முடியல, பண்றதெல்லாம் அப்படி. அவன் ரசிக்கப்படல, அது பண்ணல, இது பண்ணல, சக்திக்கு வர மாட்டாங்க. முதல் சாட்சி யாரு நல்லா இருக்கணும்? குடும்பத்துல இந்த அம்மா ஒழுங்கா இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணிருப்பாரு? வந்திருப்பாரு. ஏன் போறாத காலம் அவங்க வீட்டுக்கு நான் போனேன், அவங்க வீட்டுக்கு போனா உண்மையிலே சொல்றேன், நல்ல மனுஷன். போனோடனே வாங்கய்யா தண்ணி குடிக்கிறீங்களா? குடிக்கிற தண்ணி இப்படி எல்லாம் விசாரிச்சு அருமையா உபச்சரித்தார். ஆனா அந்த அம்மா ஓ எடுத்துக்கலாம், அதை செய், பைக் எடுத்துக்கிட்டு ஐயா முடி போட்டு. நானும் மந்திரவாதி மாதிரி அப்ப சொன்னேன், அம்மா பிரச்சனை இங்க இல்ல, உங்கள்கிட்ட தான் பிரச்சனை. தேவன் அன்பாகவே அப்படின்னா என்ன அர்த்தங்க? God is love. Love is God. தேவன் அன்பாக இருக்கிறார், அன்பு தான் தேவன், தேவன் தான் அன்பு. அன்பு இருக்கிற இடத்துல எல்லாம் தேவன் இருக்கிறார். நீ முதல்ல உங்களுடைய வீட்டுல ரட்சிக்கப்படாத மனுஷன்கிட்ட அன்பை காட்டலன்னா, அன்புன்றதோட தேவனை காட்டலன்னா தேவன் எப்படி வருவாரு? காலத்துக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான், அவர் ரட்சிக்க பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்க பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நடக்கை மாற வேண்டும். இதை விட்டு விலகணும். தர்க்கங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள். சிலர்கிட்ட எல்லாம் ஒரு சின்ன விஷயம் பேசணும்னு வச்சுங்களா, லேச விட மாட்டாங்க. சிலர் விட்டுற மாதிரி இருக்கும், முடிஞ்சிச்சுனா நினைப்போம். ரெண்டா கொஞ்சம் என்ன சொன்ன, எதோ சொன்னியே, என் காதுல விழுந்தது, ஏதோ சொல்லு, மறுபடியும் ஸ்டார்ட். விளங்குதா? இதெல்லாம் விட்டுடணும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. தர்க்கம், சண்டை, வாக்குவாதம், சர்ச்சை விட்டு வெளியில போனோடனே விட்டுடலாம். என்ன சிரிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏதோ வந்துட்டு பேசுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றது. விட்டு விலகும் குணம் மாறி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. முதல் குணம் விட்டு விலகும் குணம். ஒரு கிறிஸ்தவனுக்குள் இருக்க வேண்டிய குணம் விட்டு விலகுகிற குணம். இயேசுவை முன் வச்சுக்கினா எந்த காரியமும் வேணாங்க, எந்த காரியமும் வேண்டாம். நீங்க எந்த காரியமும் வேணாம்னு சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டியதா அவர் தருவார். புரியுதுங்களா?
சரி, இரண்டாவது காரியம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 14, 28, 20. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளை இடும் என்றார். அதற்கு அவர் என்ன சொன்னாராம்? வா என்றார். அப்பொழுது படகை விட்டு இறங்கி ஜலத்தின் மேல் நடந்தார் என்ற ஒரு வரலாறு எடுத்தீங்கன்னா, ஜலத்தின் மேல் நடந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இயேசு. பக்கத்துல இன்னொரு குட்டி ஆன்சர் பண்ண போட்டுக்கணும். பேதுரு என்ன பண்ணிருக்கிறாரு? நடந்தார். நான் நடந்து ஓட்டம் ஆண்டவரே பண்ண சொன்னாரு. வா, ஒரு கேட்டு ஒண்ணுமே கிடையாது, வா. இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டிய பேதுருடைய குணம் என்ன தெரியுமா? வாஞ்சை உள்ள குணம். இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் நானும் செய்யணும்ன்ற வாஞ்சை. அத்தனை பேர் இருந்தா அந்த படகுல, யாருக்குமே இந்த வாஞ்சை வரல, பேதுருக்கு மட்டும்தான் வந்து. ஆண்டவரே நீங்க நடந்தீங்க, நானும் நடத்தினாங்க. உன்னை இயேசு என்ன சொன்னாரு? இல்ல நான் அப்படி தெரியுமா உனக்கு, ஏன் இடத்துக்கு வரதுக்கு நீ ஆசைப்படுறியா? இல்ல, வா வா. நம்முடைய ஆண்டவர் எப்பவுமே அப்படிதான். ஆண்டவரே உண்மை போல மாற விரும்புறா, வாப்பா வாமா. இந்த இதெல்லாம் விட்டு நினைக்கிறேன், ஆண்டவரே நான் உனக்கு உதவி செய்யறேன், வா. அழைக்கிறவர். சரியா? இப்ப இந்த இடத்துல பாக்குற வாஞ்சியுள்ள குணம், கிறிஸ்துவின் செய்கை மீது வாஞ்சியுள்ள குணம். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல, இப்படி மாறணும்னு? என்னைக்காவது யாராவது இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. இயேசுவை போல மாற்றீங்கன்னு வச்சுங்க, மீன் வாயில கூட காசு கிடைக்கும். மீன் வாயில கூட ஆமா கிடைக்கும். அஞ்சப்போ 2 மீன் கல்யாணமே முடிச்சிடலாம். வருவங்க எல்லாருக்கும் சொல்லுங்கதா, அவர் அற்புதத்தின் தெய்வம், புரியுதா? அதிசயத்தின் தெய்வம். இங்க அவருடைய காரியத்தை அதன் மேல வாஞ்ச வந்துருச்சு. யாருக்கு? பேதுருக்கு வாஞ்ச வந்துருச்சு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட வாஞ்ச வரணும். அந்த லெவலுக்கெல்லாம் போத்தவில்லை, அந்த லெவலுக்கெல்லாம் போத்தவில்லை. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கேற்ற மாதிரி ஒரு வாஞ்ச வேணும்னு வேதம் கற்றுக் கொடுக்குது. எதன் மேல வாஞ்ச வேணும்? வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 பேதுரு 2:3. ஆமென். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல சிறு வசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். இப்ப எது மேல வாஞ்சியா இருக்க சொல்றாங்க? சொல்லுங்க. வசனம். எத்தனை பேர் காலையில எழுந்து நான் பைபிள் படிப்பேன் சொல்றாங்க? கை தூக்கம் பார்க்கலாம். வெரி குட். கையை தூக்காதவங்களுக்கு நான் வாழ்த்து பண்றேன். ஏன்னா சிலரெல்லாம் இருப்பாங்க ஒன்றும் பண்றது இல்லை, எல்லாத்துக்கும் கை தூக்குறது. ஜெபிக்கிறவங்க கை தூக்குங்க, கை தூக்குங்க. நல்லா பாடுறவங்க கை தூக்குங்க, கை தூக்குங்க. உபவாசம் இருக்கிறவங்க கை தூக்குங்க, கை தூக்குங்க. ஆண்டவரை இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க, கை தூக்குவாங்க. புரியுதா? என்ன ஏதுன்றது என்ன பண்றது இல்ல, ஆக வாங்க. எப்போ கேட்டுச்சியா கையை தூக்குனா அதை தூக்கிட்டேன் இல்ல. வேதத்தை படிங்க, வேதத்தை படிக்கணும். அதுக்கு மேல என்ன வரணும்? வாஞ்ச வரணும். நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இப்போ இந்த காலண்டர் கொடுக்குறாங்க இல்லையா, வசனம் ஒரு வசனம் போட்டு காலண்டருக்கு. நான் நிறைய பேருக்கு இதுதான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு உடன்பாடு இருக்காது. நீ வேதத்தை முழுசா படிக்கலாம். ஐ மீன் நீ காலையில படிக்க முடியலன்னா கூட காலண்டரை பார்த்துட்டு போ. காலண்டர்ல என்ன இருக்குது? ஒரு வசனம் இருக்குது, போதும். அந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு மத்தியானம் சாப்பிடுவ தெரியுமா? அப்ப அந்த வசனத்தை என்ன நைட்டு தூங்குவ தெரியுமா? காலையில என்ன படிச்சோம் அது என்ன? போதும் போதும். இதை முதல்ல இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணா உங்க வாழ்க்கை மாறும். வாழ்க்கை மாறத பார்த்தா அடுத்ததுக்கு வேதத்தை நீங்க படிப்பீங்க.
படி படி படின்னா எல்லாம் நியூஸ் ரீடர். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார் முடிச்சிட்டோம் பிரதர். எத்தனை 5 அதிகாரம் கர்த்தருக்குள்ள முடிச்சிட்டோம் பிரதர். 5 அதிகாரம். ஆமா, நாங்கெல்லாம் காலையில எழுந்திரிச்சோம்னா முதல்ல இதான். சரிப்பா, 4வது அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? நல்லதுதான் சொல்லிடுறது. நல்லதா? அந்த அளவு வேணாம், அந்த அளவுக்கு வேண்டாம். ஒரு வசனம் படிங்க. உங்களுக்கு சித்தமானா நிறைய வசனம் படிங்க. நான் அதுக்கு கணக்கே சொல்ல. நான் சொல்றேன் மினிமம் குறைஞ்சபட்சம் நீ உயிரோடு இருக்கணும்னா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா ஒரு வசனம். வேற வழியில் இப்ப இப்படிதான் சபையில பேச வேண்டியதா இருக்குது. ஒரு அதிகாரம் ஓடி போயிடுறாங்க. ஒருத்தர் கேட்டாரு, நான் சின்ன வயலா இருக்கும் போது நான் கேட்டேன் அவரை கேள்வி, பைபிள் படிக்காம உங்களால் எப்படா இருக்க முடியுதுன்னு கேட்டேன். பைபிள் படிக்காம உன்னால எப்படா இருக்க முடியுது? என்ன பார்த்து கை நீக்கி கேட்டேன். பைபிள் படிச்சுட்டு உங்களால எப்படி இருக்க முடியுதுன்னு நான் அவரை பார்த்து கேள்விட்டேன். எப்படி உங்களால படிக்க முடியுது? அப்படி சொன்னவன் தான் இன்னைக்கு பிரசங்க ஆரம்பிச்சு. புரியுதா? கர்த்தர் நல்லவர் என்பது வசனத்தை பிடிங்க, முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதன் மேல உங்க வாஞ்சி போகட்டும். அதை தேடுங்க, அதை தேடி. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ்அப்ல எவ்வளவு வசனம் வருதுங்க. சில மேதாவிகளுக்கெல்லாம் வசனத்துக்கு ஆமேன் என்று கூட சொல்வதற்கு நேரம் இல்லை. ஓ, அது தேவன் பேசுற வார்த்தை, அது கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை இல்ல. சரி, நான் அதுக்கும் சொல்றது, நீ ஆமேன்னு டைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளையாவது சொல்லிடும். வசனத்தை பார்த்தோன்னே ஆமே கர்த்தர் பேசினார். சரியா? தேவனுடைய வார்த்தைங்க. அதன் மேல உங்களுக்கு வாஞ்ச வரணும். பிரச்சனை அதிகமாகுதா? முதல்ல நீங்க போய் பார்க்க வேண்டிய இடம், நீங்க அணுக வேண்டிய இடம் வேத புத்தகம். வேதம் தான் முதல்ல, வசனம் தான். அந்த வசனத்துக்கு இருக்கிற ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக படிச்சீங்கன்னா உங்கள் இருதயம் மாறிடும். உங்கள் இருதயம் மாறிடும். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னவா மாறிடும்? அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். ஏன்னா அது வார்த்தை. அவர் தான் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. சொன்னவர் ஒன்ன லைட் எல்லாம் வந்து போடல, ஆர்டர் போட்டு இந்த லைட் வரட்டும் அந்த லைட் இல்ல. வெளிச்சம் உண்டாக கடவுள் ஒண்ணு வெளிச்சம், அவ்வளவுதான், அவ்வளவுதான். வார்த்தை, வார்த்தையின் வல்லமை தான். அப்போ பேதுருவின் இடத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது குணம் வாஞ்சை உள்ள குணம். வாஞ்சை உள்ள குணம். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அனைவரும் காலண்டரில் ஒரு வசனம் வாசிப்பீர்கள். வாசித்து அதை தியானிங்க. சரியா? 3 வேளை தியானிங்க. அதுதான் உங்க உள்ளான மனுஷனை புஷ்டியாகும். அதுதான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கும். அதுதான் எல்லா பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவீங்க, பாடெல்லாம் எங்களுக்கு பாயாசம் குடிப்பது போல. இல்லைங்களா? புரியுதுங்களா? கர்த்தர் அப்படியாக மாற்றும். சரி, அந்த வசனத்துக்கு அவ்வளவு வல்லம் இருக்கு. 3வதாக பேதுருவின் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கிறிஸ்தவனுக்குரிய குணம் என்னன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21, 22, 23. மத்தேயு 16, 21, 22, 23. இப்ப இயேசு சொல்றாரு, அவருடைய வாழ்க்கைக்கு கிளைமேக்ஸ் பண்ணிட்டார். அப்ப இவ்வளவு நாள் நான் உங்க கூட இருந்துட்டேன், இனி நான் என்ன பண்ண போறது இல்ல. என்ன பிடிச்சிருவாங்க, என்ன அடிச்சிருவாங்க, என்ன கொன்றுவாங்க, நானும் என் ஜீவன் என்ன பண்ணோம் கொடுத்து தான் ஆகணும்ன்றத சீஷர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறார். அடுத்த வருஷம் வாசிங்க சார். அப்பொழுது பேதுரு அவரை என்னவா, பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே நேரிடக் கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை யாரு பேதுரு யாரை கடந்து கொள்றாரா? பாத்தி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சில நேரத்தில் நம்ம கூட ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்போம். ஆண்டவர் இப்படியெல்லாம் இல்லை சோதிக்காதீங்க, ஆண்டவர் நல்லா கொடுத்துருங்க, எனக்கு பணம் தான் பிரச்சனை, நல்லா கொடுத்துருங்க ஆண்டவரை, வேற என்ன ஒன்னாலும் பண்ணுங்க, ஜீவனை கொடுத்துருப்பான். ஆஸ்தியை கொடுத்த தேவன் மூச்சை கேட்டாருன்னா கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு ஐடியா கொடுக்குறது.
இவன் கிறிஸ்துவ சொல்றாரு, நான் பாடுபடவும் நான் மரணிக்கவும் வேண்டியதே, நான் மீட்கும் பொருளை நான் மரணிக்கணும் சொல்லும் போது பைபிள் என்ன பண்ணுது? கர்த்தரை தனியா கூட்டிட்டு போயிட்டு கடிந்து கொண்டு, இப்ப கடிந்து கொன்ன உடனே அவர் என்ன பண்றாரா? பாத்தீங்க, அவரோ திரும்பி பேதுருவை, அந்த வசனம் பாத்தீங்களா? அவரோ திரும்பினா என்ன அர்த்தம்? முன்னாடி பார்த்தோம் அவரை என்ன பண்ணானா? பேதுரு கூட்டி கொண்டு போனாரு. தனியா கூட்டி கொண்டு போன எப்படி கூட்டு போயிருப்பா தெரியுமா? ஏசு பேசிட்டே இருக்கும்போது முதுகு பிடிச்சி தள்ளிட்டே போயிட்டான். எப்படி தள்ளிட்டே போயிட்டான். இப்போ இதெல்லாம் பேசக்கூடாது, நடக்காது, நடக்கு. ஏன் நல்லது கேட்டது நல்லா தானே பேசிட்டு இருக்கு, ஏன் திடீர்னு உங்க டாபிக் மாறுது? இப்படி எல்லாம் சொன்ன உடனே அவர் திரும்பி என்ன சொன்னாரா? பேதுருவை பார்த்து, அங்கதான் பின்னாடி நின்னா. இப்ப மூஞ்ச திரும்பி பார்த்து இவரே சொல்றாரு, எனக்கு சின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடைவெளியாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றால் அப்பொழுது ஓகே போதும். இப்போ இந்த இடம் புரியுதுங்களா? எந்த இடம் புரியுதா? இயேசு கிறிஸ்து தான் மரணிக்க போறாருன்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, அதெல்லாம் நடக்கூடாது. இப்ப இவர் சொன்னது நல்லதா கெட்டதா? ஒருத்தர் வந்து சொல்றாரு, என்னால முடியலங்க, நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் போல இருக்குது, அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படின்னு உண்மையிலே இருக்கிறத சொல்லுவாங்க சிலர். நம்ம இதுல கூட ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போனோம். அங்க போய் எல்லா ஊழியக்காரங்கெல்லாம் ஜெபம் பண்றோம், அவர் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு ஊழியக்காரர்கள் எல்லாம் வர வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஐயா நல்லா ஆகணும் நல்லா ஆகணும். அவர் நான் இனிமே போயிட மாட்டேன், நான் இனிமே இருக்க மாட்டேன், நான் அவ்வளவுதான், நான் செத்து தான் போவேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான். எல்லாரும் ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்றேன், நான் இனிமே இருக்க மாட்டேன், கர்த்தர் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்குது, போட்டேன் நான். போ, எதுக்கு வேஸ்ட் இங்க நின்றுட்டு இருக்குது? அவங்க தூரத்துல இருந்து வந்து உபவாசம் இருந்து ஐயா பழைக்கணும் சொல்லிட்டு ஜெபம் பண்ணா நான் இருக்க மாட்டேன். இருக்காத ஓ, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க? வேற என்ன பிரதர் சொல்றீங்க? விசுவாசத்தை குறித்து பேசி அவங்க வந்து ஜெபம் பண்ணா நான் இருக்க மாட்டேன்னா உன் நன்மைக்காக தானே சொல்றோம். நீ நல்லா இருக்கணும், இன்னும் தேவனுக்காக எழுதி பிரகாசிக்கணும், பின்பற்றி தானே. இப்படித்தானே அவனு சொன்னா பேதுருவான், அதெல்லாம் செய்யாதப்பா. ஏன் நீ யாரு? நீ உன்னதமான தேவனுடைய குமாரன், இப்படி அடிபட்டு சாவுறன்னு சொல்றீ, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு அவரை பார்த்து அந்த அன்பு உள்ளத்தை பார்த்து என்ன சொல்லிட்டாரு, இன்னாகப்போ பார்த்தானேன்னு. நீங்களும் நானும் அங்க இருந்து என்ன சொல்லியிருப்போம், நல்லதுக்கு காலம் கிடையாது, அடுத்த முறை முகத்தை முழுசா கேள்வி நான் வரேன் அப்படின்ட்டு தான் பண்ணியிருப்போம். ஆனா பேதுரு போல. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? சோர்வடையாத குணம். என்னது சோர்வடையாத குணம்? யாருடைய குணம்? பேதுருடைய குணம். இன்னைக்கு நிறைய நேரம் நல்லா ஜபிக்கிறோம், ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே, இது மாறணும்னு எல்லாம் அப்படியே மாறுற மாதிரியே வரும். அதே மாற மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் மாறிட்டு போல இருக்கு, எல்லாம் நடத்துற முன்னாடி ஜம்மான்னு போயிடும். உடனே அடுத்தது என்ன பண்ணுவான்? வந்து சொல்லுவான் யாருக்குன்னா, ஜெபம் பண்ண கர்த்தர் தான் கேட்கல. ஏன்பா கேட்கல? இன்னும் அவர் மனசுல என்ன இருக்குது? இதெல்லாம் பரவாயில்ல. ரொம்ப ஒரு சிலருக்கு நல்லா இருக்கான், ரொம்ப மிஞ்சின நீதிமானுவாங்க பத்தியா, அவங்க கர்த்தர் என்ன சோதிக்கிறார். கர்த்தர் என்ன, அவர் வேற வேலையே இல்லை. இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கு, எல்லாரையும் விட்டாரு, ரவுண்ட் பண்றாரு. நீதான் ரவுண்ட் பண்ணி உன்னை டார்கெட் பண்ணி ட்ரிகர் பண்றது அவருடைய வேலை இல்லைங்க. புரிஞ்சுக்கங்க. அப்படிதான் ஆயிடுது நிறைய நேரத்தில். கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்குற மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தா நம்ம விலைக்கு போகத்தான் பார்ப்போம், ஆனா பேருக்கு விலை இல்லை, அவரை பின்தொடர்ந்த. இன்னைக்கு பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், என்னது சகோதரனோ சகோதரியோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அது சன் டிவியில் சொல்லிடுவோம், சன் டிவி நியூஸ்ல வரும், இந்த நேரத்தில் இந்த வழியாவது இவர்களை இப்படியாக சொல்லிவிட்டார். கேட்கறவங்களுக்கு ஆச்சரியமா, எப்படா இது வந்தது செய்தியில? நான் தனி அறையில எல்லாம் கூப்பிட்டு பேசினேன், இது எப்படா அடுத்தது வருதுங்க, பிபிசியில வருதுங்க. ஏன் நான் மனசுக்குள்ள வைக்க முடியல, யாராவது நம்மளை பத்தி சொல்லிட்டானா அது வைக்க முடியல. ஏன்னா மனசு அந்த மாதிரி மனசு
புரியுதுங்களா? ஆனா அவ்வளோ பேருக்கு முன்னாடி வயசுல பெரியவன் இயேசுவை விட வயதில் பெரியவரை பார்த்து பிசாசுன்ட்டார். சாத்தானே எனக்கு பின்னாடி போ சாத்தானேன்ட்டார். ஆனா அவர் அதை பத்தி கவலைப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தாமதம் ஆகுதுன்னா நல்லா நினைச்சுக்குங்க, கர்த்தர் பெரிதான நன்மையை பின்னாடி வச்சிருக்கார். அவர் தாமதிக்கிறாருன்னு நினைக்காதீங்க, அவர் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. சில நேரத்தில் அவர் நம்ம சிக்ஷிக்கிறார். அந்த சிக்ஷை கூட நம்ம மாறணுன்றதுக்காக தான். அதான் இயேசு சொன்னார், உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் சொல்லுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். இதே உபத்திரவத்தை தாவீது சொன்னாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனாலே உடைய பிரமாணங்களே நான் கற்றுக்கொள்றேன். இன்னைக்கு நீ அவமானப்படலாம், இன்னைக்கு நீ கஷ்டப்படலாம், இன்னைக்கு நீ நஷ்டப்படலாம், இன்னைக்கு நீ கூணி குறுகி நிக்கலாம், நீ புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சோர்வடையாது. சோர்வடைவது தேவையில்லாத ஒரு காரியம், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சோர்வடையாத குணம் பேதுருவின் குணம். இன்னைக்கு நம்ம எல்லாமே சுமூகமா போயிட்டு இருந்தா சக்திக்கு வருவோம், வேதம் வாசிப்போம், எல்லாத்துலயும் கலந்துப்போம். ஆனா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா என்ன ஆயிடும்? பேக்வர்டு வாங்கிடும். அது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, இவங்க நான் விட மாட்டாங்க. பேதுரு தான் பிடிச்ச பரவாயில்லாண்டவர், எல்லாரும் முன்னாடி என்ன பிசாசிங்க, இட்ஸ் ஓகே, வாட் டு டு, எனக்கு உங்களை விட்டா வேற கதி இல்லை, நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்க பின்னாடியே வராண்டவர். வாஞ்சி உள்ள குணம், சோர்வடையாத குணம், நல்லதுங்களா? இதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 19:27. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இந்த இடம் எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய 7 குணத்தை நம்ம தியானிக்கிறோம். அதுக்கு பேதுரு ஒரு நிழலாட்டமா எடுக்கிறோம். முதலாவது பார்த்தோம் விட்டு விலகுற குணம், இரண்டாவதாக பார்த்தோம் வாஞ்சியுள்ள குணம், மூன்றாவதாக பார்த்தோம் சோர்வடையாத குணம், நான்காவதாக பார்க்கிறோம் பலன்களை எதிர்பார்க்கும் குணம். பலன்களை எதிர்பார்க்கும் குணம். இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, உங்களை எல்லாரையும் நான் அழைச்சேன், உங்களை ஒரு நோக்கத்துக்காக நான் தெரிந்திருக்கிறேன், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு குறிப்பான ஒரு சத்தியத்தை பத்தி சொல்லும் போது நிறைய பேர் பின்னாடி போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? பேக்வர்ட் ஆயிட்டாங்க. அப்ப இயேசு சொல்றாரு, நீங்களும் போறதுக்கு மனதா இருந்தா போங்கப்பா, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, நீங்களும் போறதா இருந்தாலும் போங்கப்பா அப்படின்னு போது அவர் என்ன சொன்னாரு? இல்ல, ஜீவனுள்ள வசனம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன்களை எதிர்பார்க்கின்ற குணம். கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் ஒரு பலனை வைத்திருக்கிறார். இது உண்மை, இது உண்மை, இது சத்தியம். வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குறித்த நேரத்துக்கு நீங்க உள்ள வந்ததுன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. எத்தனை பேர் ஆனந்து? ஆராதனையை தவறாம கலந்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. கர்த்தருக்குன்னு உங்க கரங்களை நீட்டும் போது அது ஒரு பலன் இருக்குது. நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் பலன் உண்டு. ஏதோ நான் சக்திக்கு போறேன், ஏதோ நான் வரேன், ஏதோ நான் போறேன் இல்ல, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் பலன் உண்டு. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் நல்ல குணிய தேவனிடத்தில் தேடுகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசி. இப்ப தேவனை தேடுறவங்க யாரு சொல்லுங்க? யார் தேவனை தேடுறா? அது போட்டு பாருங்க, பஸ் அதுல போற ஜனங்க. அப்படியா?
யார் தேடுறோம்? சொல்லுங்க. நம்ம தான் தேவனிடத்தில் சேருகிறவர்கள். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. உண்டென்றும் விசுவாசிக்கணும், அளிக்கிறவர்கள் விசுவாசிக்கணும். அதாவது ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கலாம், மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். பில்கேட்ஸ் எல்லாம் பண்றாரு, ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் போயிட்டு அவர் காருக்குள்ள போகும்போது அந்த காரை ஒருத்தர் வந்து திறந்து விட்டார். திறந்து விட்டோன்னா அவர் கையில இருந்து அப்படி எடுத்து அப்படி வச்சுட்டு போறாரு கையில. அது என்னடான்னு பார்த்தா அது வேல்யூ, அது நிறைய டாலர் கொடுத்துருக்கிறார் அவருக்கு, ஒரு பணத்தை கொடுத்துருக்கிறார். அப்ப டோர் திறந்ததுக்கு என்ன கிடைச்சது? பணம் கிடைச்சதா? எதுக்கு? அவர் உள்ள போறதுக்கு கதவை திறந்தோம். அதுக்கு ஒரு மனுஷன் என்ன பண்ணிருக்கிறான்? பலனை கொடுத்துருக்கிறான். இப்ப நீங்க அவருடைய வார்த்தையை கேட்கணும்னு நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு பலன் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டேன். நீங்க டோர் திறந்து இல்ல, உங்க இருதயத்தின் கதவை திறந்து இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார் சகோதரர், கொடுப்பார். முதல்ல தெய்வத்தை குறித்த எண்ணம் ரொம்ப முக்கியங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்றது ரொம்பவும் முக்கியமானதா இருக்கு. சரி, நான்காவதாக பார்க்கிறோம் பலன்களை எதிர்பார்க்கணும். எதிர்பாருங்க. நீங்க காலையில அதிகாலை எழுந்துச்சு ஜெபிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. நீங்க வேத வாசிங்கன்னா பலன் உண்டு. அதாவது சொல்ல ஒரு வசனம் வாசிக்கும் முதல்ல அந்த பலனை அனுபவிங்க. அடுத்தது பாருங்க, அதிகாரமா வாசிப்பீங்க. அது எவ்வளவு நேரம் போகுதுன்னே தெரியாது. நாங்களெல்லாம் பெருமைக்காக சொல்லல. ஆரம்பத்துல பைபிளை பார்த்தாலும் ஏதோ கஷ்டமா இருக்கும். ஐயோ இந்த வர படிக்க எங்க அம்மா ஊழியக்காரமா என்னை போட்டு திணிச்சாங்க. காலையில் பைபிளை படிவாங்க. நான் திறந்து விட்டு கம்மன் தூங்கிட்டு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனா இன்னைக்கு 5 மணிக்கு வேதத்தை திறக்கிறோம், 8:30 மணி வரைக்கும் மூட முடியல. 8:30 மணி வரைக்கும் மூட முடியல. ஏன்னா புதிய காரியங்களை கர்த்தர் காட்ட என்னப்போ இவ்வளவு இருக்குது, இவ்வளவு சத்தியங்கள் இருக்குது, இவ்வளவு காரியங்கள் இருக்குது, வியக்கத்தக்க காரியங்கள். ஏன் சொல்றேன்னா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் பலன் அவர் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சும்மா விட மாட்டாங்க, அவர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஐந்தாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரைக்கும். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்பு பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் என்னவா எல்லாரும் இடரல் அடைந்தாலும், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் ஒரு காலம் இடரல் அடையேன். நான் ஒரு காலம் இடரல் அடையேன். ஆக்சுவலா இடரல் அடைவீர்கள் சொன்னவர் யாரு? இயேசு சொன்னாரு. எப்பா நீங்க எல்லாம் என்ன ஆயிடுவீங்கப்பா? இடரல் அடைவீங்கன்ட்டாங்க. பேதுரு என்ன சொன்னாருங்க? நான் ஒரு காலம் இடரல் அடையேன். இந்த இடத்துல பேதுருவினுடைய வைராக்கியம் உள்ளது. வேற யாருமே சொல்லலங்க. ஆண்டவர் சொன்ன உடனே இல்ல ஆண்டவரே நான் உங்க கூட இருப்பேன், நான் செய்வேன் சொல்ல இல்ல. இவன் மாத்திரம் தான் சொன்னான், நான் இடர்கள் அடைய மாட்டேன். வைராக்கியம். அதுல மெயினா அந்த ஒரு வசனம் வாசிங்களா, 34வது வசனம். அப்ப இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே, இப்ப சொல்லிட்டாரு இயேசு, நான் சொல்றேன் இடரல் அடைவான்னு. நீ என்ன சொன்ன? நான் ஒரு காலமும் இடரல் அடையன்னு சொல்லிட்ட. சரி ஓகே வாப்பா, மாட்டிக்கிட்ட வா உக்கார் சொல்றாரு. இன்று ராத்திரியிலே சேவல் கூவுகிறதுக்கு முன்னே எத்தனை முறை? ஆக்சுவலா அவன் என்ன சொன்னான்? ஒரு காலம் இடர் அடையாம ஆட்டன்னு சொன்னவரை பார்த்து ஏற்று சொல்றாரு. எத்தனை முறை? 3 முறை
இப்போ இந்த வார்த்தை சொல்லும் போது பேர் கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கும். ஏதோ ஒண்ணு நடக்க போது நம்ம வாயை என்ன பண்ணிக்கணும், வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காரணும். ஆனா அவர் அது பண்ணல. ஏன்னா அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் ஆண்டவர் கூட தான் போவேன் சொல்லிட்டு 35வது வசனத்தை சொல்ற பாருங்க. அதற்கு பேதுரு என்னங்க, மறிக்க வேண்டியதா இருந்தாலும் எதிர்க்கலாமே சொல்றீங்க. இந்த வைராக்கியம் வேணும். இயேசுவுக்காக நான் வாழ்வேன், இயேசுவுக்காக நான் இருப்பேன், இயேசுவுக்காக என் குடும்பம் இருக்கும். அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு பேரு 3 தடவை நீ மறுதலி போவான்னு சொன்னவர் இயேசு. அவர் வார்த்தை சொன்னா அடுத்த வார்த்தை என்ன ஆகாது கிடையாது. அப்படிப்பட்டவர் சொல்றாரு, நீ 3 தடவை என்ன மறுதலிப்பாரு, செத்தாலும் உங்களோட தான் ஆண்டவர் சாவ. என்ன மாதிரி குணம் பாருங்க, வைராக்கியம் உள்ள குணம், வைராக்கியம் உள்ள குணம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவர் சொன்னதுல அவர் மாறல, பேதுரு சொன்னதுல மாறவே இல்லை. 56வது வசனம், 56 என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு, அப்போ ஓடுனது எத்தனை பேரு, பேதுருவை தவிர எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. 58 பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று வந்து கடைசி வரைக்கும் அவர் கூட போனது யாரு, பேதுரு தான். வைராக்கியம் உள்ள குணம், வைராக்கியம் உள்ள. நிறைய விஷயத்துல இந்த வைராக்கியத்தை நம்ம விட்டுறோம். தேவனுடைய காரியத்துல நம்ம அசதியா இருக்கக்கூடாது. வேதம் அதுதான் சொல்லுது. நீங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 1:9 வாசித்து பாத்தீங்கன்னா, கலாத்தியர் 4:18 வாசிங்க. கலாத்தியர் 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது போதும். இப்ப எது நல்ல விஷயம் நமக்கு தெரியுமா, சொல்லுங்க, எது நல்ல விஷயம்? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபம் இருக்குது? எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜபம் இல்ல? கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வைங்க, இன்னைக்கு ஒரு வைராக்கியம் வைங்க. யார் வராங்களோ யார் வரலையோ சில சொல்லலாம், இல்ல பிரதர் எல்லாத்தையும் எடுத்து உக்காந்துடுறோம் பிரதர், அப்பதான் பீஸா வருது, அப்பதான் பீஸா வருது. இது வர மாட்டேங்குது, அது வர மாட்டேங்குது. கடைசியில நானும் சும்மா இல்லாம கட்டி போடுறேன். கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஃபேமிலி பிரேயர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இல்ல, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வகை தேடி சுத்தி திருக்கிறான்னா நீங்க உஷாரா இருக்கவானாவா? ஜெபிக்கிறேன்னு பாருங்க, அப்பதான் பிரச்சனை வரும். உபவாசிக்கிறேன்னு பாருங்க, அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டுக்காரன் பிரியாணி கொடுப்பான். கலக்குதா? இதெல்லாம் எதிர்மறையா நடக்கும், எல்லாம் நடக்கும். நீங்க உஷாரா இருக்கணும், புரியுதா? நீங்க உஷாரா. அப்ப வைராக்கியம்ன்றது என்னன்னா, யார் வராங்க யார் வரல, நான் அந்த நேரத்துல முழங்கால் படிட்டு என் தேவனை நான் ஆராதிப்பேன். ரொம்ப நேரம்லாம் வேணாங்க, ரொம்ப நேரம்லாம் வேணாம். நான் அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. ஆஹா ஓஹோலாம் வேண்டாம், ஒரு சின்ன ஜபம், ஒரு சின்ன ஜபம். எங்க வீட்டுல 2 பிள்ளைங்க, எல்லாம் வளர்ந்த பிள்ளைங்க. இந்த அதிகாலை ஜபத்துக்கெல்லாம் சரியான கோஆபரேஷன் நடக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவு முறை கூட்டு பார்த்துட்டேன், நானும் என் மனைவி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் என்ன பண்ண, ஒரு மூத்த ஊழியர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. ஐயா, நான் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஜபம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா பிள்ளைங்க ரொம்ப லேட்டா எழுந்திக்கிறாங்க, நாங்க அதிகாலையில் எழுந்து ஜபம் பண்றோம். அந்த நேரத்தில் எனக்கு அந்த குடும்ப ஜபம் மிஸ் ஆகுது ஐயான்னு சொல்லும் போது, அப்ப அவர் சொன்னாரு, அவங்க எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறாங்க? அவங்க 6:30 மேலதான் எழுந்திக்கிறாங்க. நீ எத்தனை மணிக்கு ஜபம் பண்ற? நான் ஒரு 5 மணிக்கு ஜபம் பண்றேன். பிரேயர் 6:30 மாத்து, உன் ஜபத்தை 6:30 மாத்து. நான் சொன்னேன், காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கும் என்று சொல்லிவிடே, அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் இருக்குது, எல்லாம் இருக்குதுதான்பா, யாரும் இல்லைன்னு சொல்ல. நீ இதை மாத்து, நீ இதை மாத்து. நான் மாத்திட்டேன். 6:30 எழுந்துச்சு ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன். பிள்ளைங்களோட இப்ப நாங்க ஜெபிக்கிறோம், பிள்ளைங்களோட ஜெபிக்கிறோம். இப்ப நேரம் கூடிடுச்சு, நேரம் கூடி விடுச்சு. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, ஆரம்பத்துல கஷ்டம்தான், ஆனா வைராக்கியம் பாராட்டணும்.
ஐயா தெரியாதையா, ஒரு அம்மா சொல்லிச்சு, சோத்திரம் சோத்திரம் சொன்ன எங்க வீட்டுக்காரன் ஏஞ்சி விட்டாம்பாரு ஒரு அறம் உள்ள இல்லை. ஏன்னா அவர் ரசிக்கப்படாதது. நீ அவன் காலில் ஏன் போய் சொன்ன சோத்திரம்? நீ மனசுக்குள்ள சொல்லு, நீ மனசுக்குள்ள ஜெபம் பண்ணு. அங்கதான் பக்கத்துல நின்று ரசிக்கப்படாத குடும்பமே படுத்துட்டு இருக்கோம், நம்ம ஆளை ஏற்றி நின்று அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுப்போம். அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்? புரியுதா? விளங்குதா? நல்லா தெரிஞ்சுக்குங்க. வைராக்கியம் பாருங்க. நீங்க தனி ஜெபத்தில் எப்படி வேணா ஜெபிங்க, நான் எதையும் தவறாக சொல்லல. ஆனா கர்த்தருக்குன்னு தெளிவாக நேர்த்தியாக அனுதினமும் செய்யுங்கள், அனுதினமும் செய்யுங்கள். அது ரொம்ப முக்கியம். சரி, இது வரைக்கும் பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? பேதர் இருக்கணும், விட்டு விலகிறவங்க. ரெண்டாவது என்ன? வாஞ்சி உள்ளக்கணும். மூன்றாவது வெரி குட். நான்காவது, ஐந்தாவது வைராக்கியம் உள்ள குணம். ஆறாவதாக லூக்கா 22 அதிகாரம் 62வது வசனம். லூக்கா 22:62, 22:62. வெளியே போய் மனம் கசந்து அதுதான். இப்போ இந்த இடம் தெரியும் இல்லையா? ஏசு முன்னாடி சொன்னாரு, தேவன் கூறுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுவ? 3 முறை மறுதளிப்ப. அந்த இடத்துல அவர் என்ன வைராக்கியம் பாராட்டினாரு. ஆனா சொன்ன பிரகாரமே என்ன பண்ணிட்டாரு அவரு? 58 வருஷம் 58, 59, 60. கண்டு இப்போ பேதுருவை பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க, நீ அவர்கள் ஒருவன் தான் சொல்றாங்க. பேதுரு நான் அல்ல என்றான். ஏறக்குறைய வேறொருவன் அவனை பார்த்து மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான் சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதே அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே போதும். கலங்குதா? ஆறாவதாக நம்ம பார்க்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. இயேசு சொன்னாரு, நீ மறுதளிப்ப. பேதுரு சொன்னா, செத்தாலும் நான் உங்க கூட தான் ஆண்டவரை சாவேன்னு சொன்னான். அதுல அவனுடைய வைராக்கியம் வந்துச்சு. கடைசியில் என்ன பண்ணிட்டான் பேதுரு? 3 முறை மறுதளிச்சான். இப்ப மறுதளிச்ச பிறகு மனம் கசந்து அழுதான். எதனால அழுதான் தெரியுமா? எதனால அழுதான்? சுத்தப்பட்டது ஓகே, அந்த இடத்துல என்ன தேவல் என்ன பண்ணிட்டான்? கூவிடுச்சான். ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? 61வது வசனம் வாசிச்சு. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆக்சுவலா அந்த இடத்துக்கு நாங்க போறதுக்கு கர்த்தர் தயவு செய்தார். அந்த தாய்பாடு அரண்மனை இங்க இருக்குதுன்னா அந்த ரோடு முனையில தான் பேசு குத்துவை வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து கொண்டுட்டு போறாங்க. இவ்வளவு தூரம் தான் டிஸ்டன்ஸ், இவ்வளவு தூரம் தான். இப்ப இவரு மறுதளிக்கிறாரு. 3 முறை மறுதளிச்சாரு. இயேசுவை பார்க்கல. இயேசு கிறிஸ்துவ பின்பக்கமாக கூட்டிட்டு போறாங்க. எங்க? பிலாத்துக்கிட்ட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாங்க. பொறுமையா கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் இவர் முதல் முறை மறுதளிக்கிறாரு, 2வது முறை மறுதளிக்கிறாரு, 3வது முறை மறுதளிக்கிறாரு. சேவல் கூவிட்டு, சேவல் கூவிட்டு கூட உனக்கு புரியல. அப்படியே நின்று பார்க்கும் போது கரெக்டா ஆண்டவர் திரும்பிப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? திரும்பி ஒன்னும் பேச்சு கிடையாதுங்க. அங்கிருந்து சொல்ல, டேய் நான் சொல்ல பாத்தியா? இல்ல, ஒரே பாருங்க. என் கூட சாவறதுக்கு கூட தயார்னு சொன்னீங்க, ஆனா என்ன பண்ணிட்டேன்? விழுந்துட்ட பத்தியா அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பேதுரு என்ன பண்ணாரு? மனம் கசந்து அழுதார். நம்மளா என்ன பண்ணிட்டு தெரியுமா? நான் அந்த ஒரு உங்களை பிடிச்ச இந்த அப்படி அடிச்சுட்டாங்க, நான் மாட்டி இருந்தா அவ்வளவுதான், என் சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம நியாயம் பேசியிருக்கோம். இந்த இடத்துல பேதுருடைய குணம் என்ன தெரியுமா? உத்தமத்தை ஒற்றுக்கொள்ளும் குணம், உத்தமமானதை ஒற்றுக்கொள்ளுகிற குணம் பேதுருவின் குணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு காரியம் தவறுன்னு வேதம் சுட்டி காட்டினா, ஒரு காரியம் தவறுன்னு இந்த பிரசங்கத்துல சுட்டி காட்டப்பட்டால் உத்தமத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க அதுல உண்மையிலே நீங்க தவறு செய்யாதவர்களா இருந்திருக்கலாம், பரவாயில்லை, ஒத்துக்குங்க. இயேசு எந்த தப்புமே செய்யல. ஆனா அவருக்கு முன்னாடி, பிலாத்து முன்னாடி அவ்வளோ காரியங்களை சொல்லும் போது வசனம் சொல்லுது, இயேசுவோ பேசாமல் இருந்தார்.
ஆமா, எல்லாரும் அப்படிதான் தூற்றுவாங்க, அப்படிதான் ஏசிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது? உத்தமத்தை முற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட தெளிவா பேசினா, இந்த காரியம் தவறு மகளே, இந்த காரியம் தவறு மகளேன்னா ஆமென் சொல்ல கத்துருங்க. அதுக்கு எதிர்பார்த்து பாடாது, எதிர்பார்த்து வேண்டாம். கர்த்தர் இந்த நாள்ல எதிர்பார்க்கிறார் உத்தமத்தை ஒற்றுக்கொள்ளுகிற குணம். ஒருவேளை உங்க வீட்டுல இருக்கிறவங்களே சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை நீ தப்பு பண்ணிட்ட, இந்த காரியத்தை நீ தவற செஞ்சா ஏற்றுக்கோங்க. எனக்கு நீ சொல்றியா? உனக்கு அந்த அளவுக்கு ஆலோசனை இருக்குதா? கேட்காதீங்க, வேண்டாம். புரியுதுங்களா? கடைசியாக யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 21:15. போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். என கருமையானவர்களே, பேதுருவினுடைய குணத்தை ஒரு கிறிஸ்துவ சபைக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒப்பிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த குண லட்சணம் நமக்குள்ள வரணும். முதலாவது பார்த்தோம் விட்டு விலகுகிற குணம், இரண்டாவதாக பார்த்தோம் வாந்தியுள்ள குணம், மூன்றாவதாக பார்த்தோம் சோர்வடையாத குணம், நான்காவதாக பார்த்தோம் பலன்களை எதிர்பார்க்கின்ற குணம், ஐந்தாவதாக பார்த்தோம் வைராக்கியம் உள்ள குணம், ஆறாவதாக பார்த்தோம் உத்தமத்தை ஒப்புக்கொள்ளும் குணம், கடைசியாக பார்க்கிறோம் அன்பை உணர்ந்து கொள்ளும் குணம். அன்பை உணர்ந்து கொள்ளும் குணம். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறத மாத்திரம் நான் ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இயேசு கேட்கிறாரு, சீமோன் பேதுருவே, என்னில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அப்ப பேதுரு என்ன சொன்னாரு? அந்த வார்த்தை ரொம்ப அருமையா பாத்தீங்க, சீமோனே என்னிடத்தில் அன்பா இருக்க. அதற்கு அவன், ஆமா ஆண்டவரே, உண்மை. இயேசு என்ன கேட்டாரு? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு. பேதுரு என்ன சொன்னாரு? பாத்தீங்க, நேசிக்கிறேன். இயேசு கேட்டாரு அன்பா இருக்கிறாயா, பேதுரு சொன்னாரு நேசிக்கிறேன். அப்ப நேசிக்கிறதுக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா? அதான் இயேசு 3 தடவை கேட்டாரு. என்ன நேசிக்கிறியாப்பா, என்ன அன்பில் அன்பா இருக்கிறாப்பா, அன்பா இருக்கு. ஆக்சுவலா வேதாகமம் மூல மொழியில எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு எபிரேய புஸ்தகத்திலும் எபிரேய மொழியிலும், புதிய ஏற்பாடு 4 புத்தகங்கள் அராமிய மொழியிலும், அதாவது 4 மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அராமிய மொழியிலும், அடுத்து இருக்கக்கூடிய புத்தகங்கள் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது. இந்த அராமிய மொழியில இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, அது மூல மொழியிலிருந்து எடுக்கும் போது இயேசு கேட்கிறாரு, நீ அகாப்பே அன்பு என் மீது செலுத்துறியா அப்படின்னு கேட்டார். என்னது? அகாப்பே அன்பு என் மீது செலுத்துறியா? அதுக்கு பேதுரு என்ன சொன்னா தெரியுமா? ஃபீலியோ அன்பு நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. 2 வார்த்தை, அகாப்பே, ஃபீலியோ. இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்க அப்படின்னா, ஃபீலியோன்னா என்னன்னா அறிதலின் அடிப்படையில் வரக்கூடிய அன்பு. இப்ப பிரதர் என்ன பார்த்துட்டாரு, நாளைக்கு நான் போற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டேன். இவர் என்ன பார்த்து என்ன பண்ணுவாரு? ஓடி வந்து நம்ம சபைக்கு பேசினாரு, பாவம் விழுந்துட்டாரு, ஓடி என்ன பண்ணுவீங்க? தூங்குவீங்க. அறிதலின் அடிப்படையில் வருகிற அன்பு. விளங்குதா? நிறைய பேர் விடுறான், எல்லாருக்கும் போய் நின்று முடியாது. ஆனா அறிந்தவர்கள் கொஞ்சம். இது அறிதலின் அடிப்படையில் வரக்கூடிய அன்பு. அகாப்பே அன்பு அப்படி கிடையாதுங்க. யாரும் தெரியாதவன், ஒரு அயோக்கிய, ஒரு கெட்டவன், ஒரு பாவி, ஒரு மரண தண்டனை கைதி, அவனுக்காக நீ உயிரை கொடுப்பியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஒரு பாவி, கேடு கெட்டவன், அவன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன், அவனுக்காக நீ உயிரை கொடுப்பியா? சொல்லுங்க. கொடுக்க மாட்டான். இயேசு கொடுப்பார். இதுதான் தேவனுடைய அன்பு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். சபை அடுத்து யார் கையில போச்சுன்னா பேதுரு கையில போச்சு. பேதுரு கையில போகும்போது இயேசு கேட்கிறாரு, ஜீவனை கொடுக்கிற அன்பு உனக்கு இருக்குதாப்பா? ஜீவனை கொடுக்கிற அன்பு உனக்கு இருக்குதா? அவன் சொன்னா, அறிதலின் அன்பு அந்த இருக்குது ஆண்டவரே. 2 முறை அதான் சொன்னான். 3வது முறை மாட்டிக்கிட்டான். ஜீவனை கொடுக்கிற அன்புக்கு நானும் வரேன் ஆண்டவரே. மூல மொழியில அந்த சரியா மொழி பெற்றிருப்பான். புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுங்க, அன்பை உணர்ந்து கொள்ளலாம்.
இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இந்த பூமியில ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்புன்னா, நீ போய் ஜீவனை கொடுன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை பேசல, முன்பு தெரியாத நமக்காக என்ன பண்ணிருக்கிறார், அவரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறேன்னு சொல்லி கேட்டா குழந்தைங்க அளவு காட்டம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு அப்பாவை எவ்வளவு நேசிக்கிறப்பான்னு என்ன பண்ணோம்? காட்டுமா காட்டாதா? இயேசு சிலுவையில காமிச்சார். பரம தகப்பன் உங்களையும் என்னையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, தன் இரு கரங்களை விரித்து தன் உயிர் போகின்ற வரைக்கும் அவர் காண்பிக்கிறார், அளவை காமிச்சார். அதனால்தான் யோவான் 3:16 ரொம்ப, அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் இவ்வளவாய் அளவு காண்பித்தார். அதனால எனக்கு அருமையானவர்களே, தெளிவாய் ஒரு காரியத்தை நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கணும். நம்முடைய குணம் மாறணும். ஒரு கிறிஸ்தவனுக்குரிய குண லட்சணங்கள் நமக்கு வரணும். கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட ஒரு நடக்கையில நடப்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றவர்களாக, அவர் போதுமானவராக இருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை நீங்க மாற்றுங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு மாற்றும், கர்த்தர் நிச்சயமாக மாற்றணும். எனவே ஒரு கிறிஸ்தவனுக்குரிய இந்த 7 குண லட்சணங்கள் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு இதை நம்ம இன்னுமாய் கிரகித்து அதன்படி வாதத்துக்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.